ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இன்னொரு தேவாரம் பாடல் பெற்ற தலத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது ஆலங்குடியில் அமைந்துள்ள ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலுங்க. இந்த திருத்தலம் தேவாரம் பாடல் பெற்ற தலங்கள் காவிரி தென்கரை தலங்களில் 98வது சிவத்தலமாகும். மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர், தாயார் ஈழவார் குழலி, அளவிருச்சம், பூளைச்செடி. இந்த கோயிலோட தல அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குதுங்க. நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம கண்ணில் படுறது ஃபர்ஸ்ட் அம்மன் சன்னதி தாங்க. அடுத்து தான் நம்ம சுவாமி சன்னதியை பார்க்க முடியும். இந்த சன்னதி ஃபர்ஸ்ட் குரு சன்னதி வரும், அப்புறம் மாதா பிதா குரு என்ற அடிப்படையில் தான் இந்த கோயில் திருத்தலமே அமைஞ்சிருக்கும். ஆபத் சகாயேஸ்வரர் கிழக்கு நோக்கி இருக்கும். இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு கோஷ்டமிட்டு இருப்பாருங்க. இத்தலத்துல குரு தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷமாக கருதப்படுவாரு. அதனால இது குருத்தலம்னே சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தி உற்சவராக தேர்ல வருவது இந்த தமிழ்நாட்டிலே இந்த கோயில மட்டுமே சொல்லலாங்க. சுந்தரர் இந்த தலத்திற்கு வரும்போது வெட்டாற்று வெள்ளப்பெருக்குல ஆபத் சகாயேஸ்வரரை ஓடக்காரராக வந்து கரையேற்றி காட்சி தந்தார் என்பது இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு வரலாறு. ஓடம் நிலை தடுமாறி பாறையில மோதிட்டு இருக்கும் பொழுது இங்கு இருக்கிற விநாயகர் வந்து காப்பாற்றினதுனால கலங்காமல் காத்த பிள்ளையார் எனவும் வழங்கப்படுகிறாங்க. இந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியை ஒட்டி பார்த்தீங்கன்னா சுந்தரர் சிலையும் இருக்குது. திருவாரூரை ஆட்சி புரிந்த மன்னன் இங்க இருக்கிற இந்த சுந்தர சிலையினுடைய அழகை கண்டு இது திருவாரூருக்கு எடுத்து செல்ல முயற்சிக்கும் பொழுது இதனை அறிந்த அர்ச்சகர் வந்து தன் அம்மை கண்ட தன் குழந்தையை காப்பாற்றுவதற்காக நான் மூடி எடுத்துட்டு போறேன்ற மாதிரி சொல்றாரு. குழந்தையாகவே பாவித்து சிலையை காப்பாற்றினதுனால இப்பொழுதும் அந்த சுந்தர சிலை எலும்புகள் இருக்குங்க. கோயில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க.